ஒருவர் வந்து இப்போ ஆளும் கட்சி அவர்களுடைய எம்பி, இன்னொன்று வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செல்வாக்க சொல்றாரு. உங்களுடைய பலம் என்ன? இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை பற்றியான தேர்தல் அல்ல. 543 நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல், பாரத தேசம் முழுவதும் நடைபெறுகிற தேர்தல். அந்த வகையில் வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான பிரதம அமைச்சருடைய வேட்பாளர் நரேந்திர மோடி என்பது நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற உண்மை. அந்த வகையில் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக மீண்டும் வருவதற்கு தமிழகத்தினுடைய மக்களும் அதிலே பங்கு பெறுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாகிற போது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியும் வளர்ச்சி பெற வேண்டும், நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய மக்களும் வளர்ச்சி பெற வேண்டும், தேசிய நீரோட்டத்திலே அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலம். அதற்கு என்னை பொறுத்தவரை என்னுடைய இந்த நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் என்று நான் சொன்னாலும் கூட, நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாநில மதிப்பீட்டு குழு தலைவராக எல்லாம் இந்த பகுதியிலே இருந்து நான் பணியாற்றி இருக்கிற காரணத்தால் நான் வெற்றி பெற்றால் இந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சி, ஏன் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கூட நான் உதவுவேன் என்ற உணர்வு மக்களிடம் இருக்கிறது. அந்த வகையிலே இது பலமாக அமையும். அதற்கு உதாரணம் உண்டு. நான் 1982ஆம் ஆண்டே திருமதி இந்திரா காந்தி அவர்களை தமிழகத்தின் சார்பில் நான் மாநில மதிப்பீட்டு குழு தலைவராக சென்ற போது, அவரை சந்தித்த போது 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த அம்மையாரிடம் சேலம் கரூர் இருப்பு பாதையை அமைய வேண்டும் என்று மனு கொடுத்தவன். அது பத்திரிகையிலே கூட அந்த காலத்திலேயே செய்தியாக வந்திருக்கிறார். சேலம் கரூர் இருப்பு பாதை இந்திரா காந்தியிடம் மனு என்று எவ்வளவு 1982ஆம் ஆண்டு மனு கொடுத்து 96 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது வலியுறுத்தப்பட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் நிதியிலே அறிவித்து இந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சியிலே என்னுடைய பெரும்பங்கு உண்டு என்பது இந்த மக்களுக்கு தெரியும். ஆகவே அதுதான் எனக்கு பலம். ஓகே, எதிர்த்தரப்புல பலவீனமாக என்ன பாக்குறீங்க திரு ராமலிங்கம்? திமுக கூட்டணி வேட்பாளர்ட்டையும் அதிமுக வேட்பாளர்ட்டையும் பலவீனம்னு என்ன பாக்குறீங்க? அவர்களிடம் வேட்பாளரிடம் பலவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன். வேட்பாளர் 2 வேட்பாளர்களே நல்லவர்கள் தான். ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கம், அவர்களை ஆதரிக்கிற இயக்கங்கள், அவர்களிடம் பல பலவீனங்கள் இருக்கிறது. மக்களுக்கு எதிரான சக்திகளாக உருவெடுத்திருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை போதை மருந்து கடத்துகிற நிகழ்வெல்லாம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவைகளெல்லாம் அதெல்லாம் ஒரு பலவீனம் தான். அதே போல 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து 10,000 ரூபாய்க்கு மேல 20,000 ரூபாய்க்கு மேல சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி பல வகையிலே மக்களை கசக்கி புளிக்கிற கட்சிகளாக இருக்கிற காரணத்தால் அது பலவீனம். அதிமுக மேல என்ன பலவீனம் பார்க்கலாம்? அதிமுக மேல என்ன பலவீனம்னா, நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்களும் பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தான் ஆதரிக்க போகிறார். வேறு ஒரு பிரதம அமைச்சருடைய வேட்பாளர் அவர்களுக்கு கிடையாது. இதே நிலை 1980 வந்தது. 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெகஜீவன் ராமை பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னார். அன்றைக்கு இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலேயே 2 இடம் தான் வெற்றி பெற முடிந்தது. ஓகே, நான் திரு மாதேஸ்வரன் அவர்கள்ட்ட பல கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது, நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தாலும் பல விஷயங்கள்ல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு பாக்குறாரு சார். இன்னைக்கு மோடி அரசால இன்னைக்கு கேஸ் விலை ஏற்றம்ங்கிறது வந்து எவ்வளவு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் 500 ரூபாய்க்கு இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. இதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலவீனம். அவங்க வந்து மற்றவங்களை பற்றி பலவீனத்தை பற்றி எப்படிங்க? இல்லை, இப்போ தேர்தலுக்காக குறைக்கப்பட்ட விஷயங்க அது இல்லை சார். இப்போ தேர்தலுக்காக இந்த 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி குறைச்சிருக்கலாம்ல இந்த விஷயத்தை. தேர்தலுக்காக இந்த விஷயத்தை குறைச்சிட்டு நான் வந்து கேஸ் விலையை குறைச்சிங்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக கேஸ் விலை ஏற்றங்கிறது வந்து இவங்களால சமாளிக்க முடியாது. அதுவே போதும், எங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக எங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன்.
ஓகே, நீங்க என்ன பாக்குறீங்க? மற்ற ரெண்டு அப்புறம் பேர்ட்ட என்னுடைய பலவீனம் என்ன பலம் பாக்குறீங்க? சார், அதாவது எங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னோம்னா யார் அவங்களுடைய பலவீனத்தை சொல்றீங்களா? ஆமா, அவங்களுடைய பலவீனம். சார், அவங்களுடைய பலவீனம்னு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரையிலும் பல கட்சிகளை அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பலமே அந்த ஒற்றுமையாக இருந்தது தான். அது எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் சரி எல்லாம் சிலுசிலாக இருக்குது. இவங்களுடைய வாக்கு வங்கி வந்து அன்னைக்கு வந்து பர்சன்டேஜிலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சரிபாதி குறைஞ்சிருக்குது. அதுதான் உண்மை, நிசத்தமான உண்மை. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே. ஓகே, திரு தமிழ்மணி, அதிமுக இன்னைக்கு உடைஞ்சிருக்கு, அது உங்க பலவீனம்னு பாக்குறாரு, அதுக்கு பதில் என்ன? அதிமுக எங்கே உடைஞ்சிது? அதிமுக அப்படியே தான் இருக்குது. அது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறதுல ஒன்றா தான் இருக்குது. நான் வந்து இந்த 2 நாளாக வந்து இந்த மாவட்ட இந்த ராசிபுரம் தொகுதிக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுச்சி அதிகமாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அது உடையில எங்கே உடைஞ்சிருக்கு? எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? அவங்க எத்தனை சதவீதம் ஓட்டுருக்குறாங்க? இது வந்து பெரிய இயக்கங்க. இது மாபெரும் இயக்கம். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சி அம்மா ஆரம்பித்த இயக்கம். எடப்பாடியார் வந்து பேணி காத்துக்கிட்டு வர்றாரு. உடைஞ்சதுங்கிறதெல்லாம் ஒரு மாய தோற்றம். அதிமுக ஒருவேளை ஜெயிச்சாலும் மோடியை தான் ஆதரிப்பீங்க அப்படின்னு திரு கே.பி. ராமலிங்கம் நம்புறாரு. அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசுகிற விஷயத்தை முன்னாடி, அது ஒரு சாதாரண தமிழ் மணியால் ஒரு வேட்பாளர்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் தமிழர் நலனுக்காக, எங்கள் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கார், பொதுச் செயலாளர், நம்ம தமிழர் நலனுக்காக தமிழக மக்களோட கூட்டணி போட்டிருக்கிறோம். நாங்கள் தமிழர் நலன் ஒன்றையே வந்து நாங்கள் பேடி காக்க விரும்புகிறோம். எந்த கட்சி தமிழர் நலன் காக்க முடியாதா? தமிழ்மணி, மற்ற 2 பேருடைய பலவீனம் என்ன பாக்குறீங்க? கொங்கு கட்சி வந்து பலவீனம் என்னன்னு பார்க்குறேன்னா, ஒரு பெரியார் என்ன சொல்லிட்டு போயிருக்காருங்க, மனித நேயமே மகத்தானதுங்கிறாரு. அவங்க வந்து அதே மாதிரியே எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. ஒரு கட்சி, எங்கள் கட்சியில் எல்லா மதத்துக்காரங்க இருக்காங்க, எல்லா ஜாதிக்காரங்க, தாழ்த்தப்பட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு தாழ்த்தப்பட்டவங்களை வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசி அதை வேட்பாளர் மாற்றிட்டு அந்த இழிவாக பேசுனது வந்து மாறி போயிருமா? ஒரு வேட்பாளரை நான் உங்களை கேள்வியை நான் கேட்குறேன். அவர் வந்து முதல்ல ஒரு வேட்பாளர் போடுறாங்க, அவர் வந்து வேற மாவட்டத்துக்காரரு. அவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மோசமாக வந்து தாழ்த்தப்பட்டவரை பேசினாரு அப்படின்னு ஒரு வீடியோ வைரல் ஆகி அதுக்கப்புறம் வந்து புதிய வேட்பாளரை மாதேஸ்வரன் வந்திருக்காரு. ஓகே, மாதேஸ்வரன், உங்களுக்கு தான் கேள்வி கேட்கிறேன். இது உங்க பலவீனம் இல்லையா? ஒரு வேட்பாளரையே மாத்தி தான் நீங்க வந்திருக்கீங்கன்ற. தயவு செய்து நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சறேன். அண்ணன் தமிழ்மணி அண்ணன் எந்த மாவட்டத்துக்காரர் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? தமிழ்மணி அண்ணன் எந்த மாவட்டத்துக்காரர்? 30 ஆண்டுகளாக இந்த ஒரு நிமிஷம் அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல நான் சொல்றதை சொல்லிடுறேன்.